இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகே உள்ள குருக்கலையன்பட்டியை சேர்ந்தவர் செல்வராஜ். இவருக்கு வயது 42. இவருக்கு திருமணமாகி சுதா என்கின்ற மனைவியும் 5 வயதில் ஒரு குழந்தையும் இருக்கிறது. செல்வராஜ் கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார். மேலும் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்து வந்துள்ளார். கட்டிட வேலைக்கு ஆட்களை அழைத்து செல்வதும் தனியாக கட்டிட வேலைகள் பார்த்தும் வந்துள்ளார். இவர்களுடைய வீட்டுக்கு அருகிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இவருக்கு தோட்டத்து வீடு ஒன்று உள்ளது. இவர்களுடைய தோட்டத்தில் மாடுகளும் உள்ளதால் இரவு காவலுக்கு செல்வமும் தாய் சவுந்தரமும் செல்வது வழக்கம். சில தினங்களுக்கு முன்பு வழக்கம் போல 2 பேரும் தோட்டத்துக்கு காவலுக்கு சென்றனர். பிறகு மறுநாள் காலையில் பால் கறப்பதற்காக வந்த தொழிலாளர்கள் சவுந்தராமாளை அழைத்தபோது எந்தவித சத்தமும் வரவில்லை. உடனே வீட்டுக்குள் எட்டி பார்த்தபோது செல்வராஜும் அவருடைய தாயும் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார்கள். இது குறித்து அவருடைய மனைவிக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் எரியோடு போலீசாருக்கும் புகார் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் இருவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த இரட்டை கொலை தொடர்பாக போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் செல்வத்தின் மனைவி சுபகர்ஷினியிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் வலுத்ததை அடுத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. கொலை செய்யப்பட்ட செல்வம் விவசாய பணிகளோடு 28 வயதான கோபிகிருஷ்ணன் என்பவருடன் சேர்த்து பைனான்ஸ் செய்து வந்திருக்கிறார். அப்போது கோபிகிருஷ்ணனுக்கும் சுபகர்ஷினிக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. அடிக்கடி 2 பேரும் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். நாளடைவில் இந்த விவகாரம் கணவர் செல்வத்திற்கும் அவருடைய தாய் சவுந்தரத்திற்கும் தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் 2 பேரும் அந்த பெண்ணை கண்டித்துள்ளனர். இதனால் சுபகர்ஷினி கணவர் மாமியாரை கொலை செய்ய கள்ளக்காதலன் கோபிகிருஷ்ணனுடன் சேர்ந்து திட்டம் போட்டிருக்கிறார். இதனை அடுத்துதான் தோட்டக்காவலுக்கு சென்ற கணவன் மாமியாரை வெட்டி கொன்றது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் 2 பேரையும் கைது செய்தனர். மேலும் இந்த கொலை சம்பவத்திற்கு யாரேனும் உதவினார்களா என்றும் எரியோடு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்களாம். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.